ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மோஸ்ட்டாக மிஸ்டேக் வர இடத்துல ஒன்று சைட் ஜாயினிங் தாங்க. அதில் நிறைய பேருக்கு அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்லீவை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வி பட்டியிலேருந்து சைட் ஜாயினிங், அதாவது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துட்டு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஊக்பட்டியிலேருந்தும் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஹிப்புக்கிட்ட எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கோ அதுக்கிட்ட ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. முற்றிலும் இது பிகினர்ஸ்க்கு சொல்கிற ஐடியா தாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் சூப்பராக ஜாயின் பண்ணலாம். பேக் பார்ட்டை ரெண்டாக மடிச்சுட்டு அதே மாதிரி அளவு ப்ளவுஸையும் ரெண்டாக மடிச்சுட்டு எந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட ஹிப் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் இதே மாதிரி கர்வ் ஷேப்புக்கு வளைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 6.25 வந்திருக்கு. ஸோ இந்த 6.25 அப்படியே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எந்த இடத்துட்டு அந்த 6.25 வருதோ அந்த இடத்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்லீவ் ரவுண்டு, ஆம் ஹோலு, பாடி மெஷர்மெண்ட் இது மூணையும் ஜாயின் பண்ணோன்னா சைட் ஜாயினிங் ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அலைன் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா அதுக்கிட்ட ஒரு குட்டி டாட் பிடிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா சூப்பராக சைட் ஜாயினிங் வரும். ஒரே லைனில் இருக்கும். இந்த வி மாதிரி வரது, அந்த பெண்டு மாதிரி வரதெல்லாம் வராது. மேக்ஸிமம் வந்து பாடியிலேருந்து ஸ்லீவுக்கு கொண்டு வருவாங்க. நான் எப்போவுமே ஸ்லீவ்லேருந்து பாடிக்கு கொண்டு வந்தால் முடிப்பேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், அப் அண்ட் டவுனே இல்லாமல் வரும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம்னாலே எதையோ சாதித்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.